ஒரு சிம்பிள் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் ட்ரம் ஃபில்ஸ் கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து கடைசி ஸ்டெப் வரைக்கும் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட சேர்ந்து ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் நான் கொடுக்குற ஐடியாஸ் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அப்புறம் உங்கள் பிளேயிங்கில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஃபில்ஸ் உங்களாலே க்ரியேட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹேண்ட் எக்ஸசைஸ் இல்லை ஒரு ஹேண்ட் காம்பினேஷன் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவுக்கு நம்ம ரைட் லெஃப்ட் ஒரு சிம்பிள் ரைட் லெஃப்ட் சிங்கிள் ஸ்ட்ரோக் இந்த எக்ஸசைஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ட்ரம்மில் வாசிக்கிற முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பேட் வச்சுருந்திங்கன்னா எடுத்து ரெடியாக இருந்துக்கோங்க. நம்ம டிஃப்ரெண்ட் டெம்போஸில் 16th நோட்ஸில் இந்த ரைட் லெஃப்ட் எக்ஸசைஸை நம்ம வாசிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம். எந்த ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். நான் அகைன் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம ரைட் லெஃப்ட்டில் நம்ம பண்ணோம் இந்த வீடியோவில். இதேமாரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஹேண்ட் எக்ஸசைஸ் நீங்களாகவே ட்ரை பண்ணலாம். ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் 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 லெஃப்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் காம்பினேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை எந்த நோட் வேல்யூவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நோட் வேல்யூஸ்ன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சப்போஸ் தெரியாட்டி இந்த மேலே இந்த லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் குவார்ட்டர் நோட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம். அகைன் இது நீங்கள் அந்த குவார்ட்டர் நோட்ஸில் மட்டும் தான் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் 8th நோட்ஸில் பண்ணலாம், 16th நோட்டில் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் நோட் வேல்யூஸில் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் ஹேண்ட் எக்ஸசைஸ் சூஸ் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன நோட் வேல்யூ போடுறோம், குவார்ட்டர் நோட் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் இதை நம்ம ட்ரம்மில் அடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா 2 bars நம்ம பீட் வாசிக்க போகிறோம். தென் அகைன் 1 bar fill, 2 bar beat 1 bar fill இந்த மாதிரி நம்ம மாற்றி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு சர்ஃபேஸில் மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். ரைட் லெஃப்ட் ஹேண்ட் எக்ஸசைஸ் குவார்ட்டர் நோட்டில் ஒரு சர்ஃபேஸில் மட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்னேரில் மட்டும் எப்படி வாசிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த குறிப்பிட்ட அந்த 4 கவுண்ட்டுக்குள்ளேயே 2 கவுண்ட் நம்ம ஸ்னேரில், 2 கவுண்ட் நம்ம டாம் 1ல், இன்னொரு எக்ஸாம்பிள் 2 கவுண்ட் நம்ம டாம் 1ல், 2 கவுண்ட் நம்ம டாம் 2ல். ஃபோர்த் ஸ்டெப் அதுதான் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கிற ஹேண்ட் எக்ஸசைஸ். இந்த நோட் வேல்யூ ஒரு சர்ஃபேஸில் மட்டும் இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸஸில் ஒரு குறிப்பிட்ட பார் அந்த 4 கவுண்ட்ஸ்குள்ளே எப்படி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நம்ம வாசிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபிஃப்த் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சர்ஃபேஸ் வாசிட்டோம், 2 சர்ஃபேஸ் வாசிட்டோம். இப்போ ஃபைனலாக 3 சர்ஃபேஸ் இல்லை 4 சர்ஃபேஸ். ஓகே, 4 கவுண்ட்டுக்குள்ளேயே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கவுண்ட் ஸ்னேரில், செகண்ட் கவுண்ட் டாம் 1, டாம் 2, டாம் 3 இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி அப்படியே ரிவர்ஸில் வரலாம், டாம் 3, டாம் 2, டாம் 1 ஸ்னேர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த 4 கவுண்ட்டுக்குள்ளே ஒரு சர்ஃபேஸில் 2 சர்ஃபேஸில் இல்லாமல் 3 ட்ரம் இல்லை 4 டிஃப்ரெண்ட் ட்ரம்ஸில் நம்ம ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம இந்த 5 ஸ்டெப்ஸ் பிகினர் லெவலில் பார்த்துட்டோம். இப்போ இந்த 6th ஸ்டெப் நம்ம போக போகிறோம். கொஞ்சம் இது ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கும். ஒரு கை டாமினண்ட்டாகவும் இன்னொரு கை கொஞ்சம் சாஃப்டாகவும் வாசிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு 4 கவுண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்னேரில் மட்டும் நம்ம வாசிக்கிறோன்னா, ஸோ ரைட் ஃபஸ்ட்டு கை அண்ட் டாமினண்ட்டாக இருக்க போது ரைட் ஹேண்ட், தென் அகெயின் லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க போது
தென் ரைட், தென் லெஃப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி ஹார்ட் சாஃப்ட் ஹார்ட் சாஃப்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி ஹார்ட் சாஃப்ட் சாஃப்ட் ஹார்ட் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ். ஸோ இதில் டைனாமிக் நீங்கள் ஏற்கனவே இந்த 5 ஸ்டெப்பில் ஒரு கவுண்ட் சாஃப்டாகவும் இன்னொரு கவுண்ட் ஹெவியாகவும் வாசிக்கும் போது உங்கள் ஓவரால் பிளேயிங்கில் அந்த டைனாமிக் கொஞ்சம் மாறும். ஸோ தட் உங்கள் ஃபில் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் டக்கு 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 அந்த மாதிரி இல்லாமல் அந்த சவுண்ட் லெவலில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வாசிக்கலாம், இந்த டைனாமிக் ஆட் பண்ணுறது மூலமாக உங்கள் நார்மல் ஃபில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக மாறுது அப்படின்றத பார்க்கலாம். செவன்த் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நோட் வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அகைன் நீங்கள் எல்லாமே இப்போ மொத்தமாக உட்காந்து போட்டு ட்ரை பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம். இந்த 6 ஸ்டெப் முடிச்சிட்டிங்கன்னா இந்த 7th ஸ்டெப் ஒரு குறிப்பிட்ட 4 கவுண்ட்ஸில் 1 2 3 4 கவுண்ட்ஸ் இருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட் கவுண்ட் நீங்கள் குவார்ட்டர் நோட் வாசிக்கலாம், செகண்ட் கவுண்ட் 8th நோட், தேர்ட் கவுண்ட் ட்ரிப்ளெட், ஃபோர்த் கவுண்ட் 16th நோட், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இந்த நோட் வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் வாசிக்கலாம், சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த 7 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இத்தனை நாள் வரைக்கும் எப்படிலாம் நீங்கள் ஃபில் வாசிக்கலாம் அப்படின்றது ஐடியா இல்லாமல் உங்களுக்கு வந்திருக்கலாம். பட் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இந்த வீடியோஸ் பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி உங்கள் ட்ரம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி நீங்கள் நிறைய லெசன்ஸ் கற்றுக்கணுன்னா நம்ம சேனல்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். இதை பற்றி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் செஞ்சுருக்கணுன்னா ஸ்க்ரீனில் வர நம்பர் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.